குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 2. இப்போ பழங்கால மனிதர்கள் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாயின்னு பார்த்தோம். நாயோட கோழி, ஆடு, பசு போன்றவற்றையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அடுத்தது தமிழினி வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறான். கிராண்ட்மா பாட்டி சொல்கிறாங்க, ஹியூமன் ஸ்டேட் ஆன் தி பிளெயின்ஸ் ஃபார் எ லாங் டைம். மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளிகளில் தங்கினாங்க. During this period, they have not only learned agriculture but slowly developed skills of handicraft. இந்த காலகட்டத்தில் அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டதுடன் கைவினை கலைகளுக்கான திறன்களையும் வளர்த்து கொண்டார்கள். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் எ பிளேஸ் இன்க்ரீஸ் த ஈல்ட் ஆஃப் கிராப்ஸ். இப்போ ஓரிடத்தில் அவங்க ஒரு இடத்தில் குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்குச்சு. அதாவது பயிர்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதிகமாக்குச்சு. நவ் தே ஹேட் கிரெயின்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் வாட் தே கன்சியூம்டு. அப்போ அவர்களிடம் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் இருந்தன. இப்போ முதல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானியங்களை பயிரிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவங்க தங்கி பயிரிடும்போது தேவைக்கு அதிகமாகவே தானியங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தது. த சர்ப்ளஸ் கிரெயின்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்டு வித் அதர் குரூப்ஸ் ஃபார் த அதர் திங்ஸ் தே வேர் இன் நீட் ஆஃப். அப்போ அவங்க கூடுதல் தானியங்களை பிற மக்களிடம், பிற குழுக்களிடம், வேறு மக்கள் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் அதிகமாக விளைச்சல் ஆச்சுன்னா வேறு ஒருத்தவங்ககிட்ட வேறு ஒரு திங்ஸ் இருக்கும். இதை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். திஸ் இஸ் கால் தி பார்ட்டர் சிஸ்டம். இதுதான் பண்டமாற்று முறை என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக பணம் புழக்கத்தில் இல்லாதப்ப அவங்க பண்டங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு இடத்துல இப்போ வெங்காயம் அதிகமாக விளையுதுன்னா அவங்கக்கிட்ட தக்காளி இருக்காது. உடனே அவங்க யார்கிட்ட தக்காளி இருக்கோ அதை வெங்காயத்தை கொடுத்து அதுக்கு ஈக்குவலான இதை பொருளை அவங்க பண்டமாற்று, அதாவது மாற்றி வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறது. தஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப்ட் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எமர்ஜ்டு. இப்போ இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றியது. தமிழினி தேங்க்யூ கிராண்ட்மா. த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் ஷேர்ட் வித் மீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஐ வுட் ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் டுமாரோ. இப்போ தமிழினி சொல்கிற பாட்டிக்கிட்ட, நீங்கள் கூறிய செய்திகள் எல்லாம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நாளைக்கு ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இந்த செய்தியை சொல்லுவேன். நன்றி பாட்டி அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்மா வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழினி. இது ஒரு நல்ல பழக்கம், வாழ்த்துக்கள் தமிழினின்னு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இந்த லெசன் இதோடு முடிஞ்சுது. நாளைக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் ஆன்சர் இன் ஒன் வேர்டு, அதாவது ரோமன் லெட்டர் 6ல் ஆன்சர் இன் ஒன் வேர்டு இருக்கு இல்லையா, அதை ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் ஹோம்ஒர்க் அனுப்புறதில்ல, கட்டாயமாக அனுப்புங்க. இந்த ஹோம்ஒர்க் அனுப்புறதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.